அனைவருக்கும் வணக்கம். இந்த நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் உள்ள வேறுபாடுகள் குறித்து ஒரு சிறிய பதிவேடு என்னவென்றால், நீதிமன்றங்கள் செயல்பட காரணமாக இருப்பது குற்றங்கள். அந்த குற்றங்களை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டியது காவல்துறையினுடைய வேலை. இந்த காவல்துறைக்கும் நீதித்துறைக்குமே சில மாறுபட்ட கருத்துகள் இருப்பதால் பாதிப்பது பொதுமக்கள். உதாரணமாக பல காரணங்களை சொல்லலாம். கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்வது, அவர்களுக்கு ஜாமீன் வழங்குவது, அவர்கள் தப்பிச் செல்வது, இதையெல்லாம் நீதித்துறையின் கட்டுப்பாடு. இந்த நீதித்துறையை வழிநடத்தக்கூடியவர்கள் காவல்துறையோ நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகளோ அல்ல, வழக்கறிஞர்கள். இந்த வழக்கறிஞர் பெருமக்கள், திருமக்கள், மாண்புமிகு மக்கள், இவர்கள் பணத்திற்காக சரித்திர பதிவேடு என்ற குற்றவாளிக்கு இப்போது தமிழிலே பெயர். அதாவது 40-50 வழக்குகள் அவன் மேல் நிலுவையில் இருக்கும். ஆனால் அவனை ஜாமீனில் விட கோரி தன் படித்த சட்டத்தை, நாட்டிற்கு நன்மை செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள், தான் படித்த BABL, LLB இப்படிப்பட்ட படிப்புகளில் படித்தவர்கள், நாட்டை நல்ல வழியில் நடத்த நினைப்பவர்கள், அமைதியை விரும்புகிறவர்கள், உலகத்திலே குற்றங்கள் நடக்கக்கூடாது, நம் வீட்டில் பிள்ளைகளும் பெண்களும் தைரியமாக சென்று வரக்கூடும் என்று நினைப்பவர்கள் தான் இன்றைக்கு குற்றவாளிகளுக்கு ஆஜராகி அவர்களை ஜாமீனிலே வெளியெடுக்கிறார்கள், சரித்திரப்படுகிற குற்றவாளிகளை. இது நாடறிந்த உண்மை. மற்றவர்கள் பயப்படலாம், நான் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஒன்று. அடுத்து, இந்த யூடியூப் வாசனுடைய ஒரு செய்தி, நீதிமன்றங்கள் மாறுபட்ட கருத்து. அதாவது ஒரு காவல் உயர் அதிகாரிகள் ஒருவருடைய செல்போனை ஒப்படைக்கும்படி, பிடுங்கிக் கொள்ளவில்லை, ஒப்படைக்கும்படி நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். நன்றாக கேளுங்கள். காவல்துறை தன் கடமையை செய்ய வேண்டும் என்று சுதந்திரம் கொடுத்திருந்தால் அந்த குற்றவாளியினுடைய செல்போனை நீதிமன்றத்தில் அணுகிதான் பெற வேண்டுமே என்றது இல்லை. அவர்களே அதை எடுத்துக்கொண்டு சைபர் கிரைமில் கொடுத்து அதனுடைய குற்ற ஆவணங்கள், ஆபாச படங்கள், எப்பொழுது யாரிடம் பேசினார், கொலைக்கு உடந்தையா, குற்றத்திற்கு உடந்தையா, திருட்டுக்கு உடந்தையா என்று கண்டுபிடிக்க அந்த தொலைபேசி கருவி அதாவது செல்போன் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது காவல்துறைக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும், சராசரி மனிதர்களுக்கும் தெரிந்தது தான். அப்படி இருக்கும்போது இப்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதாவது நீதிபதி ஒரு கருத்தை கேட்கிறார். காவல்துறை எதற்காக அவருடைய செல்போனை கேட்கிறது? அது தனி உரிமையை மீறல் குறித்து சட்டம். எனவே அதை எதற்காக விளையாடப் போகிற காவல்துறை எதற்கு அது செல்போனை கேட்கிறது? ஐயா நீதித்துறை உயர் அதிகாரிகள் அவர்களே, நீங்கள் சட்டத்தை நன்கு படித்து அதற்கான விளக்கங்களை செய்து கொண்டு ஒரு நீதித்துறையில் அமர்ந்து கொண்டு உரையாடுங்கள். ஒரு செல்போன் மட்டும் இருந்தால் ஒரு பெரிய குற்றவாளி, எப்பேற்பட்ட குற்றவாளியும் கண்டுபிடிக்க முடியும் என்பதற்காக காவல்துறை இரவு பகலாக உயிரை பணைய வைத்து அந்த செல்போனை கண்டுபிடித்து அந்த செல்போன் எண்ணில் இருக்கக்கூடிய டவர், அவர் என்னென்ன பேசினார், எங்கெந்த குற்றத்திற்கு யாரோட தொடர்பு கொண்டார், இதையே நீங்கள் வாங்கக்கூடாது என்ற ஒரு தீர்ப்பை வழங்கும் போது சட்டம் ஒழுங்கு எங்கிருந்து நிலைநிற்கும்? காவல்துறைக்கு ஒத்துழைங்கள். காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர்களுடைய பணியை செய்ய விடுங்கள். நீதிமன்றம் அதற்கு தடை போடுவது சட்டப்படி தவறாகும். நான் டிராபிக் ராமசாமியாகவோ அல்லது என்னிடம் பணம் பலமோ இருந்தால் நிச்சயம் நீதிமன்றத்தை எதிர்த்து உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருப்பேன் இந்த ஒரு செயலுக்காக. ஏனென்றால் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவருடைய செல்போன் ஆய்வு செய்ய காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை என்பதற்கு நீதிபதி எப்படி கருத்து கூற முடியும்? இது சட்டப்படி தப்பு. எனவே இந்த தவறை திருத்திக் கொள்ள மாறுபட்ட கருத்துக்களை நீதிபதிகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட நீதிபதிகள் அமர்வு நீதிமன்றம் ஆகப்பட்டது, ஒன்றுக்கும் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கி ஒரு தீர்ப்பினை ஒரு குற்றவாளியை தண்டிக்க இடையூறாக இருக்கிறார்கள் என்பது என் தனிப்பட்ட கருத்து. பல குற்றவாளிகள் பல நீதித்துறையிலே பார்த்திருக்கிறேன். 3 நீதிபதிகள் அடங்கிய ஒரு வழக்கில் 2 நீதிபதிகள் ஒரே கருத்தையும் ஒரு நீதிபதி வேறு கருத்தையும், அதாவது சட்ட புத்தகம் டாக்டர் அம்பேத்கரால் இயற்றப்பட்ட சட்டகம், இந்திய அரசியல் சட்டம் ஒன்றுதான். அதில் மாறுபட்ட கருத்து என்பது சட்டத்திற்கு விரோதமானது என்பதை நான் இங்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். எனவே இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட செயல்கள் செய்யக்கூடாது என்பது என் கருத்து. நன்றி, வணக்கம்.